மொபைல் ஆப்ஸ் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா? ரொம்ப வசதிதான். ஆனா அந்த டிஜிட்டல் வசதிக்கு பின்னால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இரண்ட பக்கம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வுல திருநெல்வேலியில நடந்த ஒரு பகீர் சம்பவத்தை தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண மொபைல் ஆப் எப்படி ஒரு பெரிய மோசடி கும்பலுக்கு வலையா மாறுச்சு? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வழக்கமான வேலைய பாத்துட்டு இருக்கீங்க. அப்போ மொபைல்ல ஒரு சாதாரண ஆப் மூலமா ஒரு நோட்டிபிகேஷன் வருது. சரி, புதுசா ஒரு வேலை வந்திருக்குன்னு நம்பி நீங்க போறீங்க. ஆனா அந்த ஒரு சின்ன மெசேஜ் உங்க உசுருக்கே உல வைக்கிற ஒரு பெரிய ட்ராப்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த அதிர்ச்சி தான் இங்க சிலருக்கு நிஜமாவே நடந்திருக்கு. தி டேஞ்சர் வெப் ஸ்பான் பை ஆப். நெல்லையில இருக்கிற அந்த மோசடி கும்பல் ஒரு மொபைல் செயலியை எப்படி தங்களுக்கு சாதகமா ஒரு ஆயுதமா மாத்தலாங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட பிளான் நிஜமாவே ரொம்ப கிரிமினலானதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆப் மூலமா கஸ்டமர்ஸ் மாதிரி பேசுறது. குறிப்பா பிசியோதெரபி, மசாஜ் பண்ற தொழில்ல இருக்கிற ஆண்களை மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அவங்க ஊருக்கு வந்ததும் பிக்கப் பண்ண ஒருத்தர பைக்ல அனுப்புறது. மூணாவது, அவங்கள மெதுவா ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருட்டா இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், அங்க ஏற்கனவே இருட்டுல பதுங்கியிருந்து திடீர்னு தாக்கி கொள்ளையடிக்கிறது. இதுதான் அவங்களோட அந்த மாஸ்டர் பிளான். ஃபர்ஸ்ட் விக்டிம் லோகேஷ் ஷாக். கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த கொடூர வலையில முதல் தாக்குதல் எப்படி நடந்துச்சு தெரியுமா? திருப்பூரைச் சேர்ந்த லோகேஷுக்கு 27 வயசு. கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டே பார்ட் டைமா மசாஜ் செய்யற வேலையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவரு தான் ஏப்ரல் 18ஆம் தேதி ஆப் மூலமா கஸ்டமர் மாதிரி பேசி நெல்லைக்கு வர வச்சிருக்காங்க. வாடிக்கையாளர் தானேன்னு நம்பி அவரும் நைட் டைம்ல நெல்லை வண்ணார்பட்டைக்கு வந்திருக்காரு. அங்க பைக்ல வந்த ஒருத்தான் அவரை ராமத் நகர்ல இருக்கிற செவ்வந்தியானகுளம் அப்படிங்கிற ஒரு இருட்டான பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த இருட்டான இடத்துக்கு போனதும் லோகேஷ் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அங்க ஏற்கனவே இருட்டுல 3 பேர் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு வந்து லோகேஷ சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சுதாரிச்சுக்கிறதுக்குள்ள கையில இருந்த செல்போன், ஸ்மார்ட் வாட்ச், அப்புறம் பணம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அந்த இருட்டிலே கெஃப்கேப் ஆயிட்டாங்க. லோகேஷ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஆல்வின்ஸ் ப்ரூட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மே 7 சம்பவம். லோகேஷ்க்கு நடந்தது ஒரு சாம்பிள் மட்டும்தாங்க. களக்காட்டை சேர்ந்த ஆல்வின்க்கு நடந்த சம்பவம் லிட்ரலி இதை விட ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஆன்வைன் ஜெகதீஷுக்கு 38 வயசு. இவர் டிப்ளமோ பிசியோதெரபி படிச்சுட்டு நெல்லையில ஒரு ஆயுர்வேத கம்பெனில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. மே 7ஆம் தேதி அதே ஆப்பை யூஸ் பண்ணி இவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆல்வின் அவரோட சொந்த கார்லயே அவங்கள மீட் பண்ண போயிருக்காரு. ஆனா அந்த மர்ம நபர் காரை ஒரு இடத்துல நிறுத்த சொல்லிட்டு தன்னோட பைக்லயே அதே செவ்வந்தியான்குளம் இருட்டு ஏரியாவுக்கு இவரை கூட்டிட்டு போயிருக்கான். இப்போ இந்த 2 சம்பவத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஏப்ரல்ல நடந்த லோகேஷ் கேஸ்ல 3 பேர் தான் இருந்தாங்க. கொஞ்சம் பொருட்கள் மட்டும்தான் திருடு போச்சு. ஆனா மே மாசம் ஆல்வின் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கும்பலோட கவுண்ட் 5ஆ அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட வன்முறையும் பல மடங்கு பயங்கரமா மாறியிருக்கு. ஆல்வின் மேல நடந்த தாக்குதல் எவ்ளோ கொடூரோன்னு பாருங்க. அந்த 5 பேரும் சேர்ந்து ஆல்வினை கீழே தள்ளி ரொம்ப கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அப்புறம் அவரோட துணியெல்லாம் கழட்டி அதை செல்போன்ல வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. கத்திய காட்டி மிரட்டி கூகுள் பே மூலமா பணத்தை கட்டாயப்படுத்தி டிரான்ஸ்ஃபர் செய்ய வச்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு அவரோட கார், வெள்ளிக்காப்பு, வாட்ச் எல்லாத்தையும் அப்படியே பறிச்சுக்கிட்டாங்க. அவங்களோட வெறி அதோட நிக்கல. எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டு ஆல்வினை மிரட்டி அவரை ஒரு பைக்ல வலுக்கட்டாயமா ஏத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. நிலைமை ரொம்ப டேஞ்சரா போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆல்வின் வேற வழியே இல்லாம ஓடுற பைக்ல இருந்து தைரியமா கீழே குதிச்சு தப்பியிருக்காரு. நிஜமாவே ஒரு சினிமா சீன் மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான பதற்றமான தருணம் இது. தி சீக்ரெட் ரிவீல்ட் பை சிசிடிவி. இந்த புகார்களுக்கு பிறகு போலீஸ் என்ட்ரி ஆகுறாங்க. அவங்களோட ஸ்மார்ட்டான மூவ் எப்படி இந்த மர்மத்தை உடைச்சதுன்னு பாப்போம். தனித்தனியா நடந்த மாதிரி தெரிஞ்ச இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கறத போலீஸ் உடனே கேட்ச் பண்ணிட்டாங்க. மாநகர போலீஸ் கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் அவங்களோட நேரடி உத்தரவுல துணை கமிஷனர் வினோத் சந்தாரம் அப்புறம் உதவி கமிஷனர் சுரேஷ் தலைமையில ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் சூடுபிடிச்சது. இங்க இன்ஸ்பெக்டர் ராதா மகேஷ் தலைமையிலான டீம் செயல்பட்ட விதம் ரியலி அமேசிங். 2 கேஸ்லயும் குற்றவாளிகள் செயல்பட்ட விதம், அதாவது அந்த மோடஸ் ஆபரண்டி எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. உடனே அந்த ஸ்பாட்டான செவ்வந்தியான்குளம் சுத்துப்புறத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல அந்த மர்ம கும்பலோட முகங்கள் ரொம்ப தெளிவாவே சிக்கிடுச்சு. கேங் காட், ஏ டிஜிட்டல் வார்னிங்.
சிசிடிவி மூலமா முகங்கள் தெரிஞ்ச உடனே காவல்துறை சும்மா இருப்பாங்களா? மின்னல் வேகத்துல ஆக்ஷன்ல இறங்குனாங்க. இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, பிடிபட்ட இந்த குற்றவாளிகளோட பின்னணிய பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. தங்கலிங்க கிருஷ்ணன், சிவராம பாண்டியன், முகின், அப்புறம் மகாதேவன். இவங்களோட வயச பாருங்க, யாருக்குமே 20 வயசுக்கு மேல ஆகல. இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான், இவ்ளோ கொடூரமான தாக்குதல், இது எல்லாம் செஞ்சது ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய அதிர்ச்சியே. இதை விட ஒரு பெரிய ஷாக் இருக்குங்க. அந்த 5 பேர் கொண்ட கும்பல்ல வெறும் 17 வயசையான ஒரு மைனர் பையனும் இருந்திருக்கான். இது சமுதாயத்துல நாம எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறத சுட்டிக்காட்டுது. அந்த 17 வயசு சிறுவனை போலீஸ் இப்போ கூர்நோக்கு இல்லத்துல சேர்த்திருக்காங்க. குற்றவாளிகளை பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து அந்த கார், செல்போன், பணம் எல்லாத்தையும் போலீஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மீட்டுட்டாங்க. சிசிடிவி மாதிரி டெக்னாலஜிய சரியா யூஸ் பண்ணி இந்த மோசடி கும்பல கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம பிடிச்ச நெல்லை மாநகர் போலீஸ் டீம கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் ரொம்பவே பாராட்டினாரு. ஃபைனலா இந்த மொத்த பகுப்பாய்விலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. டிஜிட்டல் உலகத்துல நாம முகம் தெரியாத ஆட்களை பார்த்து பேசுறோம். ஆனா அவங்கள நிஜ உலகத்துல மீட் பண்றது எவ்ளோ பெரிய ரிஸ்க்னு இப்ப புரிஞ்சிருக்கோம். மொபைல் ஆப்ஸ் நம்ம வேலையை ஈஸி ஆக்கலாம். ஆனா அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவை எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வு தான். நெக்ஸ்ட் டைம் ஆப் மூலமா ஒருத்தரை மீட் பண்ண போறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. சேஃபா இருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல சந்திப்போம்.